பெண்களோட சாமுத்திரிக லட்சணம் பத்தி பேசணும் அப்படின்னாலே அந்த சாமுத்திரிகா லட்சணம்லாம் எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே 33 தேவர்களும் தேவதைகளும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அத்தனை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவங்க 3 பேர் தானே நம்ம பெண்கள்ல. விழித்திரை இருக்கு பார்த்தீங்களா, விழித்திரைனா அந்த கன்ஜங்டிவா வெள்ளை படலம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பொண்ணை திருமணத்துக்கு பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு. இது உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் போகங்களுக்கும் கடவுள் யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். நல்ல திடகாத்திரமான ஒரு முகம், தேஜஸான கண்கள், ஜொலிக்கும் சருமம். ஆரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஆஷாட நவராத்திரி பற்றியும் வாராகியம்மன் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு திருமணம் பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா இந்தந்த சாமுத்திரிகா லட்சணம் இருக்க பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அதுலயும் குறிப்பா இந்தந்த லட்சணம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமுத்திரிகா லட்சணம் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குரிய டாபிக் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சாமுத்திரிகா லட்சணம், அதுவும் பெண்களோட சாமுத்திரிகா லட்சணம் பற்றி பேசணும் அப்படின்னாலே பெண்கள் முதல்ல கமெண்ட் போடுவாங்கம்மா, பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. அதுக்கும் மேலே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எல்லா சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே 33 தேவர்களும் தேவதைகளும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அத்தனை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவங்க 3 பேர் தானே நம்ம பெண்கள்ல. அது யாரு அப்படின்னா அகிலலோக அன்னையான அம்பிகை, 2வது மகாலட்சுமி, 3வது சரஸ்வதி. இந்த 3 பெண்கள் தான் அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய பெண்கள். நம்ம எல்லாரும் நினைப்போம் ரொம்ப அழகா இருக்குன்னா மனசுல ரதின்னு நினைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த ரதி தேவிக்கே சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் கிடையாதான். அதுக்கும் மேல ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா இப்படி எல்லாரையும் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்களும் அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவங்க கிடையாதான். அப்ப மனுஷங்க நம்ம எங்க அதுல வந்தோம் இல்லையா? அப்ப இந்த பேச்சு, இந்த தலைப்பு அப்படின்னும் போது கீழே முழுசும் காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, கீழே கமெண்ட் போடுவாங்க. அந்த கமெண்ட் போடுறவங்களுக்காக முழுசுமே சொல்லிடலாம், யாருமே உலகத்துல அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய பெண்கள், மானுடர்கள் அப்படின்றது கிடையாது. ஆண்களை எடுக்கிறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்திய ஆண்மகனம். அதுக்கடுத்து அர்ஜுனன், அதுக்கடுத்து பாருங்க அர்ஜுனுக்கும் நாக தேவதைக்கும் பிறந்த குழந்தை அவன். இவங்க 3 பேருக்கும் தான் அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவங்களா ஆண்கள்ல. இன்றளவும் அத்துணை சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஆண்களும் கிடையாது, பெண்களும் கிடையாது. காரணம் என்னன்னா, இப்ப எது ஒன்றும் நான் கண்டுபிடிச்சே சொல்றது கிடையாது. அகத்தியர் அவர் பாத்தீங்கன்னா சாமுத்திரிகா லட்சணம் பொதுவாக பாத்தீங்கன்னா விருட்ச சாஸ்திரம், மச்ச சாஸ்திரம், கௌலி சாஸ்திரம், அதே மாதிரி ஒரு பொண்ணுனோட குணாதிசயங்களையும் குணத்தையும் அவளுடைய நல்லெண்ணத்தையும் நல்லொழுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவரோட சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பல புராண நூல்கள் சொல்லுது. அதில் அகத்தியர் சொல்றதை நம்ம சொல்லலாம். இது தீபா அருளாளனோட கருத்து கிடையாது, அகத்தியர்னோட கருத்து. சரிங்களா? பொதுவாக என்ன சொல்றாருன்னா, அவர் நிறைய சொல்லியிருக்காரு, அதுக்கு பெரிய புத்தகமே இருக்கு. நம்மள அதில் சிலவற்றை நம்ம சொல்லலாம். ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொண்ணுனோட நெத்தி நல்ல அகண்டு விரிந்து 3 கோடோட இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல சிந்தனையாளராக இருப்பாளாம், நல்ல பேச்சாளராக இருப்பாளாம், நல்ல அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து புருவம், நம்ம சின்ன சின்ன விஷயம் வெளியே தெரியறத நம்ம சொல்லலாம். அதாவது புருவங்கள் வளைந்து வில் போல இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே அகத்தியர்னோட கருத்து. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்க கண்கள். கண்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்கள் நீண்டு இருக்கணுமா, கீழ்ப்பகுதி கண்களோட அடிப்பகுதி அகன்று மாவடு போல காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அத்துணை அதிர்ஷ்டமும் பேரழகும் நிறைஞ்ச பொண்ணா இருப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து கண்ணுனோட கருவிழி. அந்த கருவிழியை என்ன சொல்றாரு அப்படின்னா, பால்ல போட்ட வண்டு போல, பால்ல வண்டு விழுந்துச்சுன்னா எப்படி துள்ளி குதிக்குது அந்த மாதிரி கருவிழி. அவ பேசும்போதும் அவ நம்மள பார்க்கும் போதும் துள்ளி குதிக்கணுமா. எங்க போறது இதெல்லாம் நம்ம. ஆனா அப்படி இருக்க பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி
விழித்திரை இருக்கு பார்த்தீங்களா? விழித்திரைனா அந்த கன்ஜங்டிவா வெள்ள படலம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வெள்ள வெளேல்னு இருக்கக்கூடாதாம். வெள்ள வெளேல்னு இருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பான வழியில தனம் ஈட்டுவாளாம். ம். தப்பான வழி அப்டின்னும்போது அவளோட குணாதிசயங்கள சொல்ல, திருட்டு வழியில பணம் ஈட்டுவா. நேர்மையான வழியில இல்லாம, ஒரு அநியாயமா தனம், தானியத்த சேர்த்து வைப்பா அப்டின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும் அப்டின்னு நம்ம சித்த புருஷர்கள் சொல்றாங்க அப்டின்னா, இளம் பழுப்புல இருக்கணும். ம். வெள்ள வெளேல்னு இராம ஒரு லைட் பழுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முகத்த எப்படி சொல்றாங்க அப்படின்னா, முழு நிலவு போல பளிச்சுன்னு இருக்கணுமா முகம். ம். அந்த அளவுக்கு முகம் பிரகாசமா இருக்கணுமா. இப்ப நம்ம எங்க போவோம்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் அவங்க சொல்றத நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கக்கூடிய பொண்ணு, அவளோட புத்தியும், அவளோட சிந்தனையும் ரொம்ப தெளிவா, ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ம். சரிங்களா? அதுக்கப்புறம் மூக்கு ரொம்ப கூர்மையா இருக்கணுமா, அறிவு ரொம்ப கூர்மையா இருக்குமா. மூக்கு கூர்மையா இருக்க பிள்ளைங்களுக்கு. அதே மாதிரி இது எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னம்மா, இளம் வயசு பிள்ளைங்கள தான் சொல்றாங்க. ஓகேங்களா? மத்திம வயசு பெர்சனாலிட்டீஸ அவங்க சொல்லவே இல்ல. ம். இளம் வயசு பிள்ளை அந்த சாமுத்திரிகா லட்சணம்லாம் எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, ரொம்ப வயசு கம்மி. இளம் வயசு பிள்ளைங்க அவங்கள திருமணத்துக்காக அந்த லட்சணங்கள் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இப்பதான் வந்து 35 வயசு, 40 வயசுல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா. அந்த காலத்துல பால்ய திருமணம் இருந்துச்சு. அத விட்டா ஒரு 10 வயசு, 12 வயசு, ஒரு 15 வயசு, ஒரு 16 வயசு பிள்ளைங்களுக்கு தான் இது எல்லாத்தையும் சொல்றாங்களே தவிர, எங்கள மாரி மத்திம வயசு பெர்சனாலிட்டீஸ்க்கு இது சொல்லல. அதையும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உதடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உதடு திரண்டு, நீண்டு, கோவை பழம் போல, பவழம் போல காட்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ம். அப்படி இருக்க உதட்டோட இருக்க பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அன்பா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப லிப்ஸ்டிக் இல்லாம நம்மளால பிள்ளைங்கள ஆமா. பார்க்கவே முடியாது இல்லைங்களா? அதுக்கும் மேல கழுத்து சங்கு போல இருக்கணும். ரொம்ப குறுகிற கழுத்தும், அதே மாரி ரொம்ப வந்து நீண்ட கழுத்தும். நாரை போல கழுத்தும் குடும்பத்துக்கு ஏத்ததில்ல அப்படிங்கிறாங்க. நாரைக்கு பெரிய கழுத்து இருக்கு ஆமாமா. இல்லைங்களா? அந்த மாரி கழுத்தும் குடும்பத்துக்கு ஏத்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. முடிய பத்தி சொல்லும்போது கூந்தல் கோரை குடியை கெடுக்கும், சுருட்டை சோறு போடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சுருட்ட முடி, கோர முடி, இந்த ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிக்கிற முடி அப்படின்ற கதையும் வருது. ம். பட் பியாண்ட் தட் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அந்த முடி வந்து ரொம்ப ரஃப்பா அடங்காம, ம். ஆ ரொம்ப வந்து சடை புடிச்ச மாதிரி, சிக்கு சிக்கு நெறைய சிக்காக்கக்கூடிய ஈஸிலி டேங்கிலிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா. அந்த ஈஸி டேங்கிலிங் முடியெல்லாம் வந்து குடிய கெடுக்கும் அப்படின்றாங்க. ம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து வேவியா இருக்க முடி ரொம்ப அழகு. அதே மாதிரி அந்த முடியும் முட்டிக்கு கீழ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, திரௌபதி நெறைய கஷ்டப்பட்டா. ம். அவ நெறைய கஷ்டப்பட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரதான காரணமா கருதப்படுறது என்ன அப்படின்னா, அவளோட பெரிய கூந்தல். அவ பெரிய கூந்தல் வச்சுன்ருப்பா. முட்டிக்கு கீழ கூந்தல் இருந்தா பெண்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால மட்டுமே அவ கஷ்டப்படல. பல காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணம். அப்ப முடி எப்படி இருக்கணும் சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்னா, கருண்டு நீண்ட அடர்த்தியான அந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலைகள போல கூந்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, பெண்களோட மார்பகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றோடு ஒன்று கூடினார் போல, அது வந்து நிமிர்ந்து கூர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களோட வயிறு, இடை வந்து சிறுத்து மேலேயும் கீழேயும் அகலமாக இருக்கணும். தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா, வலது பக்கமா சுழிஞ்சு இருக்கணும். அப்படி வலது பக்கமா தொப்புள் சுழி இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுனால அந்த குடும்பத்துக்கு பேரதிர்ஷ்டம் வரும் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? ம். இது எல்லாமே சித்தர்களோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து பாருங்கம்மா, தொடை வாழைத்தண்டு போல இருக்கணும். இப்ப பிள்ளைங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்கள்லாம் நெறைய ரோமங்கள் இருக்கு ஆமா. இல்லைங்களா? அந்த மாதிரி ரோமங்கள் இல்லாத வழவழன்னு வாழைத்தண்டு போல தொடையும், கால்களும் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரழகு அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. இப்பல்லாம் காலம் மாறி போச்சு. அந்த மாதிரியான பெண்கள் ம். பேரதிர்ஷ்டசாலிகளாவும், பேரழகாவும் கருதப்பட்டாங்க சாஸ்திரங்கள்ல. பெண்ண வந்து ஒரு பொண்ண திருமணத்துக்கு பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாரி குணாதிசயங்கள் இருக்கு? நடக்க சொல்றது, ம். தண்ணி எடுத்துட்டு வர சொல்றது. பாட்டு பாட சொல்றதுலாம் கொஞ்சம் ஆமா. ஓவர்ன்னு வச்சுக்கோங்களேன். அது பின்னாடி வந்த கலாச்சாரம். பிள்ளைய நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி பக்கத்திலேயே இருக்கும். தண்ணி கொண்டு வந்து குடு. எதுக்கு அப்படின்னா, பிள்ளை நடக்கும்போது எப்படி நடக்குது? பூமி அதிராம பிள்ளை நடக்கணுமாம். பிள்ளை பூமி அதிர்ந்து நடக்குது அப்படின்னா, பின்னாடி போற வீட்ல அவங்க மாமனார், மாமியாரோட மனச புரிஞ்சு நடக்க மாட்டாங்க. நடக்கும்போது பூமி அதிராம பூமிக்கு நோவும் அப்படின்னு நடக்கிற பொண்ணு, சின்ன சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்கும். அப்படின்ற மாரி நம் முன்னோர்களோட கருத்துமா அது. புரியுதுங்களா? கால்கள் வந்து பெருசா நல்ல
படர்ந்து தாமரை மலர் போல சிவந்து இருக்கணுமா கால் பாதங்கள். எங்க போறது இப்ப இதுக்கெல்லாம்? போறதுக்கு வழியே இல்ல. இருந்தாலும் சொல்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் விரல்கள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமா பிணைஞ்சு இருக்கா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நடக்கும்போது பாதங்களுக்கு தரைக்கும் இடையே பெரிய வந்து கேப் இருக்கக்கூடாதாம். அப்படியே வந்து பதிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் எதுக்கு அப்படின்னம்மா, அந்த மாதிரிப்பட்ட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு ரொம்ப ஏத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி என்னன்னம்மா மெடிக்கலி அந்த ஆர்ச் வந்து அந்த அச்சிலிஸ் டெண்டானோ அந்த ஆர்ச்‌க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு கேப் இருக்கணும். ஆமா. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால் வலி அதெல்லாம் வராது. இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றத நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த குதிகால் இருக்கு பார்த்தீங்களா? குதிகால் நல்ல படர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. குதிகால்ல வெள்ள மச்சம் இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அரசாளக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி உதடுகள் மேல மச்சம் இருக்கு. இப்ப எல்லாரும் அத ஆர்ட்டிஃபிஷியலா வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? உதடுகள் மேல இயற்கையாவே மச்சம் இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணு அழகான பொண்ணு. ஏதோ ஒரு விதத்துல அந்த பொண்ண பார்க்கறதுக்கு ஒரு முறை பார்த்தா திருப்பி பார்க்கணும்னு தோணுமா இயற்கையாவே. அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி கன்னத்துல குழி விழற பொண்ணு, அதிர்ஷ்டமான பொண்ணு, சுக்கிரனோட அம்சம் நிறைஞ்ச பொண்ணு. ஆக்சுவலி அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சைகோமெட்டிஸ் மேஜர்ன்ற மசில் ஒரு சதைப்பகுதி இருக்கு. அதுல வந்து ஒரு கேப் விழறது தான் அந்த கன்னத்துல குழி. இருந்தாலும் சாஸ்திரம் சொல்றது அது வந்து சுக்கிரனோட கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு. சுக்கிரன் வந்து எதுக்கு? உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும், சந்தோஷங்களுக்கும், போகங்களுக்கும் கடவுள் யாரு? அப்படின்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனோட கடாட்சம் நிறைஞ்ச பொண்ணு, கன்னத்துல குழி விழுந்திருக்க பொண்ணு அப்படின்னா, இயற்கையாவே அந்த பொண்ணு லக்கி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி நெறைய கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. அதுக்கும் மேல விரல்கள். விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே உங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்க, பாட்டிலாம் இருக்காங்கன்னா சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டை விரலோட அதுக்கு பக்கத்துல இருக்க விரல் நீண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கணவனை அடக்கி ஆளுவாங்க அப்படிம்பாங்க. அது அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா சாஸ்திரமும் அப்படிதான் சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறம் சுண்டு விரல் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, சுண்டு விரல் பூமியோட பதிஞ்சு இல்லாம இப்படி மேல தூக்கி இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ண திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் வந்து நிதர்சனமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. எந்த குடும்பத்துல அந்த பொண்ணு காலடி எடுத்து வைக்குதோ, அந்த குடும்பத்த ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவா. அந்த கணவன நல்லா வாழ விட மாட்டா. இது எல்லாமே சாஸ்திரம் சொல்றதும்மா, நான் சொல்லல. சரிங்களா? அதுக்கும் மேல கட்டை விரல் வந்து பாருங்க, 2 கட்டை விரல்ல 1 வளைந்தும், 1 வந்து நேராவும் இருக்கு. அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 2 திருமணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாம்மா, இந்த சாமுத்திரிகா லட்சணம் பிரகாரம் இவங்க இதெல்லாம் பண்ணும்போது, இந்தந்த மாரி பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாவும் நெறைய சொல்லுவாங்க. இப்போ 2 நம்ம நெகட்டிவா சொன்னோம். ப்ளஸ்ஸையும் சொல்லியிருக்கோம், மைனஸும் சொல்லியிருக்கோம். இன்னும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நெத்தியில சிரிக்கும்போது நரம்பு தெரியிற பிள்ளைங்க, கொஞ்சம் வந்து டேக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. கொஞ்சம் வஞ்சகமா இருப்பாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதே மாரி கண்களோட அந்த கருவிழியினோட நிறத்த பொறுத்தும் அந்த பொண்ணுனோட குணாதிசயங்கள் அப்படின்றத சொல்லதான் செய்றாங்க. ஆனா அது வந்து பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு டாபிக் அது ஆயிடும். எப்படி மேம் கருப்பா இருந்தா சொன்னீங்க. இப்போ ப்ரௌனிஷா இருக்கும் சில பேருக்கு. இல்லம்மா, கிரீனா அவங்களோட குணாதிசயங்கள்னா அவங்களோட கேரக்டர்ல வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப வந்து அம்மா ஆக்சுவலி இப்ப வந்து பார்த்தீங்களான்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறோம். இப்ப ஷாருக் கான பார்க்குறோம். ஷாருக் கான் பார்த்தா, வாவ்! எவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷாருக் கானுக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப தனுஷ் சாருக்கு தமிழ்ல எடுத்தா தனுஷ் சாருக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்லயும் அஜித் சாருக்கு எத்தனையோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா, இது இந்த காலம். அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ரேணுகா தேவியினோட கதை தான் இதுக்கு ஒரு உதாரணம். ரேணுகா தேவி வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த பதிவிரதை. சிறந்த பதிவிரதை. அவ மதங்க முனிவரோட மனைவி. ரேணுகா தேவிய தான் இப்ப நம்ம மாரியம்மா அப்படின்னு கும்பிடுறோம். சரிங்களா? அவ வந்து அம்பிகை கிடையாது. அம்பிகையினோட சொரூபமா பாவிக்கிறாங்க. என்ன சிறந்த பதிவிரதை அப்படின்னால. அவளுக்கு வந்து ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. அதாவது அவளோட கஸ்டம்ஸ் என்ன? அவங்க ஹஸ்பண்ட் வந்து சிவ பூஜை செய்றாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நெறிய ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த அம்மா தினந்தோறும் ஆத்தங்கரைக்கு போணும். ஆத்தங்கரையில இருக்க மண்ண எடுத்து ஆத்து மணல் இருக்கு பார்த்தீங்களா? தண்ணிய போட்டு பெசஞ்சு உடனே குடம் செய்யணும். இது நம்மளால முடியுமா? முடியாது. அந்த அம்மா உடனே குடம் செஞ்சு, ஒரு பாம்பு அந்த பாம்ப பிரிமினியா தலையில வச்சு பிரிமனன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கீழ வைக்கிறது. சும்மாடுன்னு சொல்லுவாங்க. அதேதான் சும்மாடு. அத நாங்க பிரிமன அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிமனைய தலையில வச்சு, அந்த அப்பயே செஞ்ச ஒரு குடத்துல தண்ணிய புடிச்சு தலையில எடுத்துட்டு வந்து, அந்த அம்மா மதங்க முனிவருக்கு குடுக்கும்போது, அவரு சிவ பூஜை செய்வாரு. இதுதான் அவங்களோட ரெகுலர் ஹேபிட்டா இருந்துட்டு வந்துச்சு. தினம்தோறும் அவங்களோட வேலை அது. நிறைஞ்ச சிவபக்தி. அந்த அம்மாக்கும் நிறைஞ்ச சிவபக்தி. அதுக்கும் மேல அந்த அம்மா நிறைஞ்ச பதிவிரதை. ஒரு முறை என்ன பண்றாங்க, அந்த அம்மா ஆத்தங்கரைக்கு போறாங்க. அந்த மாரி மண்ண எடுத்துட்டு தண்ணிய கொஞ்சம் ஆத்துலருந்து இப்படியே அள்ளும்போது, அந்த தண்ணீல ஒரு அழகான ரூபம் பார்க்குறாங்க. அது யாரு அப்டின்னா, வானத்துல போற கந்தர்வர்கள். கந்தர்வர்கள் அத்துணை அழகு அப்டின்னு சொல்லுவாங்க.
அந்த கந்தர்வனை பார்த்த உடனே ஒரு க்ஷணம் அடேங்கப்பா எவ்வளோ அழகு அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியை போட்டு பிசைறாங்க. குடம் பிசைய முடியல, குடம் பண்ண முடியல. வீட்டில் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. மதங்க முனிவரா ரொம்ப கோவம் இருக்கு. துர்வாசர் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இவருக்கு நிறைய கோவம் வரும். இவர் வந்து என்ன ரேணுகா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகும்போது அந்த அம்மா வெறும் கையோட வராங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப இவரு ரொம்ப கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, உன்னோட கருப்பே போயிடுச்சு அப்படிங்கிறார். அந்த ஒரு க்ஷணம் அந்த எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு பார்த்ததுலே கருப்பு போயிடுச்சாம். அது அந்த காலம். இந்த காலத்துல நம்மளால அப்படி பண்ண முடியுமா? முடியாது இல்லைங்களா? இது வந்து சாமுத்திரிகா லட்சணமும் இந்த காலத்துக்கு பெருமளவு பொருந்தாது அப்படின்றத நம்ம இங்க சொல்லலாம். இருந்தாலும் கருப்பே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனே கூப்பிடுவார். பரசுராமன் தான் அவங்களோட மகன். அவங்களோட பிள்ளைங்களை கூப்பிடுவாரு. அந்த அம்மா தலையை வெட்டு. அந்த அம்மா வந்து வாழ தகுதி இல்ல. ஒருத்தவங்கள அழகுன்னு நினைச்சிட்டாங்க, கருப்பு போயிடுச்சு. அப்படின்போது யாரும் வெட்ட மாட்டாங்க. பரசுராமர் வெட்டுவார். இப்படி ஒரு கதையும் இருக்கு. அப்ப அந்த காலத்துல சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்றது பொருந்துச்சு. இந்த காலத்துல சாமுத்திரிகா லட்சணம்ன்றது நம்மளுக்கு பொருந்தவே பொருந்தாது. எந்த பிள்ளையினோட உதட்டியும் நம்மளால பார்க்க முடியாது. எந்த பிள்ளையினோட உண்மையான முடியும் பார்க்க முடியாது. ஏகப்பட்ட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கலரிங்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட மேக்கப்ஸ் இருக்கு. பியாண்ட் தட் இந்த காலத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிள்ளை நல்ல பிள்ளையா? பிள்ளை வந்து ஓரளவுக்கு மனசாட்சியோட இருக்கா? அந்த பிள்ளைய நம்ம தாராளமா கட்டலாம். இல்லைங்களா? நிச்சயமா மேம். இப்போ கிருஷ்ண பரமாத்மா அவர் வந்து சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சோ ஆண்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட இருக்குமா, அம்சங்கள் இருக்குமா. இருக்கா? அதாவது கிருஷ்ணர், அர்ஜுனன், அரவான். அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்த குழந்தை தான் அரவான். அந்த அரவானை பலியிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, குருஷேத்திர போர்ல பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சதா ஒரு புராணம் இருக்கு. கடைசி வரைக்கும் அந்த குருஷேத்திர போர்ல யார் யாரு என்னென்ன வீர தீர செயல்களை செஞ்சாங்க அப்படின்னு முழுசும் பார்த்தவன் அரவான்ல 2 பேர் பார்த்தாங்க. அதுல ஒருத்தன் அரவான். புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு என்ன சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னா, ஆண்மகன் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய பரந்து விரிந்த கண்கள் அப்படின்றாங்க. கிருஷ்ணரோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த பார்க்கும் போதே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு, நல்ல அடர்த்தியான புருவம், ரோமங்கள் நிறைந்த தேகம், நல்ல புஜம், நல்ல திடகாத்திரமான, அதாவது ரொம்ப குட்டியா ரொம்ப ஒல்லியா இருக்கவங்கள அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சாமுத்திரிகா லட்சணமாவே கருதல. ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கவங்க த மேன் ஆஃப் த மேன் அப்படிம்பாங்க. இப்ப ஈஸ்வரன் அப்படிதான் சொல்லுவாங்க. த மேன் ஆஃப் த மேன் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க ஈசன் 9 அடி உயரமா, 9 அடி உயரம். அதனால ஈசனை த மேன் ஆஃப் த மேன் அப்படிம்பாங்க. நல்ல திடகாத்திரமான ஒரு முகம், தேஜஸான கண்கள், ஜொலிக்கும் சருமம், அழகான கேசம், இதெல்லாம் நிறைஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சாமுத்திரிகா லட்சணத்தோடு கூடிய ஆண்மகன் அப்படின்றாங்க. அதுக்கும் மேலே அவங்க வீர தீரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் அஜய் அப்படிம்பாங்க. அஜய்னா அவங்களோட புகழுக்கு யாருமே ஈக்குவல் இல்லை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட புகழ் நிலைச்சு நிற்கும். அவங்களுக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டிஸ் யாரும் இல்லை அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லதாமா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் 3 பேர் தான் இருந்தாங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி கிருஷ்ண பரமாத்மா, அர்ஜுனன் தேவேந்திரனின் மகன். தேவேந்திரனுக்கே அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு உண்டு. அர்ஜுனனுடைய மகன் அரவான், அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுடைய அத்தனை தேஜஸும் உண்டு. நாகக்கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த குழந்தை. அதனால அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்துணை சாமுத்திரிகா லட்சணமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. சாமுத்திரிகா லட்சணம் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி மேம். நன்றி.